எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மனசுக்கு ஆறாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரசம்ஹாரம் அன்னைக்கு இந்த 2 வெப்பாட்டிங்க அடிச்சுக்கிட்டத அந்த கடவுளோட அந்த புனிதமான ஒரு நிகழ்வோட கம்பேர் பண்ணி, அத்தை சூரசம்ஹாரம் பண்ணிட்டாங்க, அப்படியே சிங்க பெண் அத்தை தூக்கி போட்டு மிதிச்சிட்டாங்க, இனிமேல் நான் இருக்கோம் உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அன்னைக்கு பொங்குனாங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்குமே அதை நினச்சா மனசுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும், அதாவது விஷயம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது என்ன நடக்கும், இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதே சூரசம்ஹாரம் அன்னைக்கு நம்ம நெப்போலியன் சாரோட பையனுக்கு கூட மேரேஜ் ஆச்சு. நிறைய பேர் அந்த பொண்ணை வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க பண்ணுறது ஒரு தியாகம், இந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்குறாங்க, அதனால வந்து இந்த பொண்ணோட தியாக மனப்பான்மை பாராட்டணும் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அந்த பெண்ணை வந்து மதர் தெரேசாவோட கம்பேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கே ஒரு சிலர் வந்து எப்படி நீங்கள் மதர் தெரேசாவோட கம்பேர் பண்ணுவீங்க, அவங்க பண்ணது தியாகம், ஆனால் இந்த பொண்ணு பண்ணது திருமணம், இதையும் அதையும் ஒன்றாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கமெண்ட் போட்டாங்க. அதாவது மதர் தெரேசாவோட கம்பேர் பண்ணுறதையே ஒரு சிலர் விரும்ப மாட்டேங்கிறாங்கன்னும் போது இந்த 2 வெப்பாட்டிங்க அடிச்சுக்கிட்டதை வந்து கடவுளோட சூரசம்ஹாரத்தோட கம்பேர் பண்ணாங்க. ஸோ எது எனக்கு மனசுக்கே ஆறாம, சரி ஓகே, அந்த சிங்கப்பெண் வந்து தன்னை சிங்கப்பெண் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலான்னு ரொம்ப வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் அடுத்த கட்டம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியுது, எல்லாமே வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் நிறைய பேர் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த சிஎஸ்ஆரை பற்றி அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதே மாதிரி சண்டே ஒருத்தவங்க அவங்க அந்த ஒத்தரோசா, அதாவது புரோக்கரோட பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட லைவ்ல ஒருத்தவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த சிஎஸ்ஆர் காப்பியை காமிங்க, இல்லை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி யாருமே கேட்க மாட்டாங்க, அங்கே வர எல்லாருமே சிங்சாங் தான், 1-2 பேர் மட்டும் தான் இந்த மாதிரி சென்சிபிளாக கேள்விகள் கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்க கேட்ட கேள்விக்கு இந்த ஒத்தரோசா என்ன சொல்லிச்சுன்னா, நான் என்ன உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேனா, எழுதி கொடுத்துட்டு வந்தாச்சு, இனிமேல் எனக்கு டைம் கிடச்சா போய் பார்ப்பேன், உங்கள் அவசரத்துக்கெல்லாம் என்னால் ஆட முடியாது, அப்படி உங்களுக்கு அவசரம்னா நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக சொல்லிச்சு. மேடம் வந்து ரொம்ப பிஸியாக எத்தனை ஃபைல் பார்க்குறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் மேடம் வந்து டெய்லி சால்வ் பண்ணுறாங்க, எத்தனை போர்ட் மீட்டிங் அது அவ்வளோ பிஸி இருக்கிறதால தூங்கி எழுந்த உடனே பல்லு கூட தேய்க்காமல் வந்து தூங்கி எழுந்த உடனே அந்த டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் வீடியோஸ் போடுறாங்க, அவ்வளோ பிஸி மேடம். இது வாயாலே சொல்லியிருக்கு, நான் வெட்டியாக உட்காந்துட்ருக்கேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால தான் உங்கள் கூடலாம் உட்காந்து லைவ் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நிறைய முறை சொல்லியிருக்கு. ஆனால் இவங்க வந்து ரொம்ப பிஸியாக, இவங்க எப்படி குடும்பத்தை கட்டி காத்து தூக்கி நிறுத்தியிருக்காங்க நட்டமாக அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும் இதெல்லாமே வந்து ஜஸ்ட்டு மக்களை ஏமாத்துகிற ஒரு வேலை, அதாவது அவங்களோட சப்போர்ட்டரை ஏமாத்துகிற ஒரு வேலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அந்த சப்போர்ட்டர்ஸ்க்கு நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன் நேற்றுக்கு, நீங்கள் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்கள் அத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியும், இது அடுத்த கட்டத்துக்கு நகராது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனால் நல்ல வேலை அந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணலை. அது பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் மொபைலை எடுத்துகிட்டு பார்க்கும்போது நேற்றுக்கு அவங்க போட்ட லைவ் வந்து இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துச்சு எனக்கு. நான் போய் பார்த்தப்ப எல்லாம் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே மேடம் வந்து ஒத்தரோசா வந்து மன்னிச்சிட்டாங்களாம் சித்தியை. இதுதான் நடக்குங்கிறது நல்லாவே தெரியும். யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி எத்தனை பேர் சொன்னீங்க, அவள் இங்கே தான் இருக்கா, போயிட்டு அடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்க, அவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க, ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஏன் இப்படி கத்துறீங்க கதறீங்க, நேராக போய் சாத்திட்டு வாங்க அப்படின்னா நிறைய பேர் சொன்னீங்க. என்னால் போக முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ காரணம் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு தேடி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நிறைய ஆதாரங்கள் கையில் கிடச்சிருக்கு. ஆனாலுமே வந்து அதெல்லாம் வந்து வியூஸ் பார்ப்பாங்களாம், போட்டு அந்த வீடியோஸ்லாம் போட்டு வியூஸ் பார்ப்பாங்க, ஆனால் வந்துட்டு நாங்கள் எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியல இதெல்லாம் ட்ராமா, இதைத்தான் நாங்கள் ட்ராமான்னு சொல்கிறது. 3 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்களோ இல்லை தனித்தனியாக பண்ணுறாங்களோ, ஆனால் இவங்க பண்ணுறது மொத்தமும் ட்ராமா தான். அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க சப்போர்ட்டர்ஸ்க்கு கேட்குறேன், உங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன பலவீனம் என்ன பார்த்தீங்கன்னா மறதி தான். நேற்று அவங்க என்ன சொன்னாங்க, இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதே கிடையாது. நேற்றுக்கு சொல்லிட்டு அதை நேற்றோட மறந்துடுறீங்க, அடுத்த நாள் அவங்க என்ன சொல்கிறாங்க அதில் அப்படியே கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறீங்க. நேற்று சொன்னீங்களே அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி யாருமே ரிமைண்ட் பண்ணுறதுக்கு இல்லை, அது அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. ஸோ நல்ல வேலை நான் அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணலை. இப்போ பார்த்தா நினச்ச மாதிரியே வந்து அவங்களுக்கு ஒரு சிங்கப்பெண் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சும் வந்து எவ்வளோ அழகாக வந்து எனக்கு சிங்கப்பெண் டைட்டிலெலாம் முக்கியம் கிடையாது, எங்களுக்கு சோறு தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், எங்கள் கண்டென்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எவ்வளோ அழகாக கேட்டாங்க, உங்களுக்கு அவசரம்னா நீங்கள் போய் பாருங்கன்னு. நாங்களாக வந்து டெய்லி புருஷனை அனுப்பி வச்சுட்டு உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு என்ன வந்துச்சு,
பட் நீங்கள் செய்கிறதுக்கு ஏதோ ஒரு நியாயம் கிடைக்கணும், நீங்கள் புலம்புறதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், அது தன்னால் வந்து கிடச்சிருக்கு, அது நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்னு உங்களை நம்பின எத்தனை பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் போட்டிங்களா பட்டையாக ஒரு நாமம்? இதுக்கு மேலேயாவது அதாவது சப்போர்ட். இப்போது நிறைய பேர் வந்து நாங்கள் டெய்லி இவங்களை பற்றி பேசுகிறோம் இல்லையா, இதனால் எங்களுக்கு அம்மன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவங்கள பார்க்குறவங்களுக்கு அவங்க வந்து அதனால் அவங்களுக்கு பணம் இருக்குது, உட்கார்ந்த இடத்துல காசு சம்பாதிக்கிறாங்க, எதையோ உருட்டுறாங்க, அதையும் கேட்குறதுக்கு ஆள் இருக்குது, லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது, பணம் பார்க்குறாங்க. ஆனால் இது மாதிரி பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு பேசுகிற எங்களுக்கோ இல்லை பார்க்குறவங்களுக்கோ ரெகுலராக இவங்கள பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கோ அம்மன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அந்த பார்வையாளர்களை வந்து இவங்க என்ன சொல்கிறது, உங்கள் வேலை இதுதான், இதை வரைக்கும் பாருங்கள், வந்தீங்களா பார்த்தீங்களா எங்களுக்கு வியூஸ் கொடுத்தீங்களா, அதோடு உங்கள் வேலை முடிஞ்சிச்சு. அன்றைக்கி கூட அதுதான் சொல்லிச்சு அந்த 8 நிமிஷம் வீடியோவில் சண்டே. எந்த பிரச்சனை வந்தாலும் அது எங்களுக்குள்ளே இருக்கிற சொந்த பிரச்சனை, அதாவது இவங்களை எதிர்க்கிறவங்க இப்போ கொஞ்சம் சுமூகமான உறவில் போகிறதுனால இதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லி பார்வையாளர்களை ஜஸ்ட்டு இவங்க ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இவங்களுக்கு பணம் கொடுக்குற ஒரு ஆட்களாக மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர்த்து, மற்றபடி அவங்களால தான் நம்ம சாப்பிட்றோம், அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத யாருமே வந்து நினைக்கிறது கிடையாது. அன்றைக்கி அதுதான் சொல்லிச்சு, இதை நாங்கள் பார்த்துக்கிறோம், இது எங்கள் சொந்த பிரச்சனை. அதாவது இப்போ அவங்கள எதிர்த்தவங்களாம் இப்போ கொஞ்சம் சுமூகமாக போகிறதுனால இதை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள்லாம் பொத்திக்கிட்டு இருங்க அப்படின்னு அன்றைக்கி சொல்லிச்சு. இந்த 8 நிமிஷம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். சில பெண்களை ரொம்ப ஆபாசமாக பேசுச்சு, நிறைய ஆபாசமான வார்த்தைகள், அதுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அது வீடியோஸ்லாம் பார்க்குறவங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு சில வார்த்தைகள் மனப்பாடமாகவே ஆயிருக்கும். அதை கேட்கறதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்குது, அது கிளிக்கிழப்பாக இருக்கிறதுனால என்னவோ தெரியல, அதுக்காகவே வந்து அந்த ஒத்த ரோசா அந்த வார்த்தையை ரிப்பீட்டடாக சொல்லும். நானே நிறைய வார்த்தை கற்றுக்கிட்டேன், பல தண்ணி, 10 பாட்டில், வாய்ப்பாடு, இன்னும் நிறைய இருக்குது, எனக்கு சொல்கிறதுக்கு தான் வந்து கூச்சமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் ரொம்ப சர்வசாதாரணமாக அடுக்கும். இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு பார்வையாளர்கள் நீ கேள்வி கேட்குற, உன்னை கேள்வி கேட்கும்போது அவங்கள திட்டுற அதே பார்வையாளர் உன்னை சிங்கப்பெண்ணுலாம் சொன்னாங்க இல்லை, அவங்களுக்கு நீ உண்மையாக இருந்தியா? ஆமாம் நான் சிங்கப்பெண்ணு தான் அப்படின்றத நிரூபித்து காமிச்சியா? இப்போ இதிலே தெரியலையா நீங்கள் 3 பேரும் கூட்டுக்கலவானீங்க அப்படின்னு சொல்லிட்டு? இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதாவது உங்களை திருத்தணும் அப்படிங்கிறது எங்கள் நோக்கமே கிடையாது, நீங்கள் திருந்த மாட்டீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா திருந்துற மாதிரி இருந்தால் இந்த 5 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ இழப்புகள் வந்துச்சு, எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, அப்போவே திருந்தி இருக்கணும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்த பிரச்சனை வரைக்குமே கூட அதையும் ஒரு கண்டென்ட் ஆக்கி காசு பார்த்து என்ன பிக்னிக் போயிட்டு வர மாதிரி போனீங்க, ரீல்ஸ் என்ன, வீடியோ என்ன, சாப்பாடு என்ன, கும்மாலம் என்ன, குடி என்ன. இன்னைக்கு வரைக்கும் அந்த பையன் ஒரே ரூமில் இருக்கான், பொப்பாட்டிக்கு சொல்கிறதுக்கு ஒரு பஞ்ச் டைலாக் கேட்குறாரு பையன்கிட்ட, பையன் எடுத்து கொடுக்குறான். இப்படி தான் இருக்குது உங்களோட வாழ்க்கை முறை. அதனால் நீங்கள் திருந்துவீங்க அப்படின்னா நாங்கள் தொடர்ந்து பேசுகிறதே கிடையாது. உங்களை இனிமேல் நம்புறாங்க இல்லையா, சிங்கப்பெண் தூக்கி வச்சு ஆடினாங்க இல்லையா, அந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு சிலருக்காவது இவங்க யார் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து பேசுகிறோம். இதை பேசுகிறதுனால எங்களுக்கு ஆமான்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது, ஆனாலும் தொடர்ந்து பேசுகிறோம். ஏன்னா உங்களோட ஆட்டம் அடங்கணும், ஆனால் நிச்சயம் அடங்கும் தான். ஏன்னா எங்களால் முடியாட்டியும் கடவுள் இருக்கார், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆண்டவன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வைக்கிறதில்ல, இருக்கிறார் தான், பார்த்துக்கிட்டு இருக்கார் தான், செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனாலும் நீங்கள் திருந்தலைன்னா இன்னும் ஏதோ பெருசாக செய்ய போகிறாருன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் நடக்கும், ஏன்னா எதிர்பாருங்க.